திருக்குறளிலே வாழ்க்கையிலே கவலை, கஷ்டம், சோதனை என்பது எல்லாருக்கும் உரியது. அது ஏழையாக இருந்தாலும் சரிதான், பணக்காரராக இருந்தாலும் சரிதான், நடுவர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். எப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படியோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கவலை இருக்க தான் செய்யும். பெரிய பணக்காரருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கவலை அவருக்கு இருக்கும். ஆகவே அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், இந்த கவலையை விட்டு எப்படி நம்ம வெற்றி அடைஞ்சு வெளியே வர்றது என்ற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, நாம கவலையெல்லாம் கொண்டு நம்ம இதயத்தில் வச்சோம் அப்படின்னா எல்லா நோய்க்கும் அதுதான் காரணம் அமைஞ்சிடும். எல்லா நோயும் வந்துடும், ஒரு நோய் கூட விடாது. அப்போ நம்ம எப்படி நம்ம இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, இந்த கவலையிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று பார்க்க இருக்கிறோம். கனி திருக்குறளிலே ரொம்ப எளிமையான வழி, ஈஸியான வழி, இது எல்லாருக்குமே அவசியம் தெரிய வேண்டியது. எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், அது நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சி கொள்ளுங்கள். அது குழந்தைய கட்டி கொடுக்குறோம், அங்கே பிரச்சனை இருக்குது, அல்ல குழந்தைக்கு முடியாமல் இருக்குது, அல்லது கடன் இருக்கிறது, எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், அந்த மாதிரி நினைவு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதை அல்லாட்ட ஒப்படைக்கணும். அல்லாட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாத்தால அதை லேசாகி கொடுத்துருவான். அந்த கவலையை நீங்கள் இதயத்தில் வச்சீங்கன்னு சொன்னால் அது பெரிய பாரமாக இருந்து பெரிய நோயை உண்டாக்கும். அதே சமயத்தில் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி கொடுத்துருவான். இப்போ எது சிறப்பு? அல்லாட்ட ஒப்படைக்கிறதா நீங்கள் வச்சுக்கிறதா? இப்போ பார்க்குறோம் ரொம்ப பேர் ஏற்பட்ட கவலை, ஒவ்வொருத்தருக்கும் 1008 கதை இருக்குது. அது எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா அதுக்கு ஈஸியான வழி இருக்குது, ஒரு ஒரு திக்ர் இருக்குது, சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். கன்னித்திருக்குறளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வாழ்க்கையை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் சொன்னதற்காக வேண்டி நம்ரூத்னு சொல்லக்கூடிய அந்த அரசு என்ன செய்யறா, மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குறான் இவங்களை கொள்றதுக்காக வேண்டி. இவங்க சொன்னது ஒரே இறைவனை வணங்குங்க, அதான் சொன்னாங்க. அப்போ அவன் என்ன செய்யறான், அவங்களை கொள்றதுக்காக வேண்டி எல்லாருக்கும் பாடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யறான், மிகப்பெரிய நெருப்பு கூட்டத்தை உண்டாக்குறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா பக்கத்துல போக முடியல அவங்களால, அந்த அளவுக்கு அதனுடைய ஹீட் இருக்குது. அப்ப என்ன செய்யறான், ஒரு பெரிய பரணி மாதிரி மேல கட்டி உயரத்துல அதுல அவங்கள நிக்க வச்சு அங்கிருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு கம்பை விட்டு தள்ளி விட்டோம்னா போய் விழுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கே நிக்க வச்சுட்டான். யார? நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இதை விட ஒரு கஷ்டமான நிலைமை யாருக்கு இருக்குமா சொல்லுங்க? உங்களுக்கு இருக்குதா? நெருப்புல விழுந்து உயிரை போறதை விட கஷ்டமான நிலைமை இருக்குதா? நிச்சயமா இருக்காது. அதை விட ஒன்று பெரியதே கிடையாது. சரியா? இந்த மாதிரி சமயத்துல மலக்குகள் எல்லாம் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப ஹலீல நெருப்புல போட போறாங்க அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொன்னா சரி நீங்க போய் கேளுங்க, அவருக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, உதவி செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்றேன், ஒரு அடியில இந்த நெருப்பை நான் அடிச்சு எல்லாம் ஆக்கிட்டு உங்களை காப்பாத்திடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே உம்முடைய உதவினா எனக்கு தேவையில்லை, ஆனா அல்லாஹ்வுடைய உதவினா எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப அல்லாஹ் சொன்னாலும் வரல, இவங்களா உதவி செய்ய வர்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, உம்முடைய உதவினா எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவினா எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க போயிடுறாங்க. இப்ப நெருப்புல தூக்கி போடும் போது இவங்க சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன சொல்றாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்புதாரி, அவ்வளவுதான் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன?
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நெருப்பை பார்த்து சொல்றான், யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, என்னுடைய ஹலீலான இப்ராஹிமுக்கு நீ பர்தன் வ சலாமன், குளிர்ச்சியாக, நிம்மதி தரக்கூடிய குளிர்ச்சியாக. குளிர்ச்சியான்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன என்ன ஆயிரும், ஐஸ் கட்டியான என்ன பண்றது? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், குளிர்ச்சியா இருக்கணும், நிம்மதி சந்தோஷம் தரக்கூடிய குளிர்ச்சியா ஆகிவிடு அப்படிங்கிறான். உடனே நெருப்புல விழுறாங்க. அவங்க என்ன செய்யுது, மற்றவங்களுக்கு பார்க்கிறவங்களுக்கு நெருப்பா இருக்குது, ஆனா அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு சொர்க்கமா இருக்குது. அப்போ என்ன செஞ்சுட்டான், மிகப்பெரிய கஷ்டத்தை சொர்க்கமாக ஆக்கி விட்டான். அவங்க சொன்ன வார்த்தை என்ன, ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல். இதுதான் மந்திரம். புரிஞ்சா? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே நீங்க சொல்ல வேண்டிய என்னது, ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குருவான். பெரிய கஷ்டம், நோய் இருக்குது, ஒரு பெரிய நோய் வந்து அட்டாக் பண்ணி இருக்குது, செய்தி வருது, உடனே என்ன சொல்றீங்க, ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல். எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான். என்ன நம்ம என்ன செய்யற சொன்னா, ஏதோ கஷ்டம் நம்மளே வச்சுக்கிறோம். எந்த கஷ்டத்தையும் நீங்க இனிமே வச்சுக்கிறாதீங்க. எல்லாத்தையும், கடனா இருக்குதா, ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல், யா அல்லாஹ் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா ஸலவாத் 11 தடவை ஓதுங்க, ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல் ஒரு 100 தடவை ஓதுங்க. நம்ம பலகீனமா இருக்கோம் இல்லையா, அதனால அவங்க இப்ராஹிம் ஒரு தடவை சொன்னாங்க, நம்ம என்ன 100 தடவை சொல்லுவோம். சரியா? பலப்படுத்துறதுக்காக வேண்டி, நம்ம ரூஹை பலப்படுத்துறதுக்காக வேண்டி. அப்போ 100 தடவை ஹஸ்புனல்லாஹு நிமல் வக்கீல், ஸலவாத் 11 தடவை ஓதி முடிச்ச பிறகு 11 தடவை ஸலவாத் 11 டைம்ஸ். இதை சொல்லிட்டு, யா அல்லாஹ் நான் என்னுடைய பொறுப்பை ஒன்றுல ஒப்படைக்கிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை செய்யுங்க, இதே மாதிரி ஒவ்வொரு பொறுப்பாக நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு தடவை சொன்னா போதுமானது. ஆனா உங்களுடைய மன ரகத்துக்காக வேண்டி ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. என்ன செய்யுங்க, 100 தடவை சொல்லிட்டு, 100 தடவை சொல்ல முடியலையா, ஒரு 70 தடவை, 70 தடவை முடியலையா, ஒரு 40 தடவை சொல்லிட்டு என்ன செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த விஷயத்தை ஒன்றுல ஒப்படைக்கிறேன். ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதை பத்தி நினைக்காதீங்க, அல்லாஹ் பார்த்துக்குருவோம். அல்லாஹ் ஒப்படைச்சு அல்லாஹ் பார்த்துக்கிறோம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தானோ அதே போல எல்லா பிரச்சனையை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதை கண்டித்திருக்கிறீர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த திக்ரை உங்க வாழ்க்கையில கெட்டியா பிடிச்சுக்கோங்க. காலை மாலை என்ன செய்யுங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யுங்க, இதை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. யாரும் இந்த பிரச்சனையை, கடன் பிரச்சனையை ஒப்படைக்கிறேன், இந்த மாதிரி நோய் இருக்குது இதை ஒப்படைக்கின்றேன், இந்த மாதிரி வியாபாரத்துல கஷ்டம் இருக்கிறது ஒரு ஒப்படைக்கிறேன், இது எதிரில் இருக்கிறாங்க ஒப்படைக்க, எல்லாருனாலும் சரிதான், எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. ஒப்படைச்ச பிறகு அதை பத்தி நினைக்க வேணாம். நீங்க பாரு என்ன செய்யுங்க, உங்க வேலை செஞ்சுட்டே இருங்க. சரிங்களா? அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நாம் செய்யக்கூடிய அமல் எல்லாம் கபூலாகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக வேண்டும். அந்த ஆத்மாவை பரிசுத்தம் செய்யக்கூடிய ரகசிய திக்ரை, மறைவா இருந்த ரகசிய திக்ரை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக அனுமதியின் பேர்ல இப்போ நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 80 வருஷம் முன்னாடி நபி சொன்னாங்க, இப்போ அது உலகம் முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட்டு இப்போ நாம அதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியா முழுமைக்கும் ஷேக் முகமது மாலிக்னு சொல்லக்கூடியவங்க தாமத்துல பரக்கத் அவங்க தலைவராக இருந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கற்றுக்கிற விரும்புகிறவங்க 90 25 96 93 55, இன்னொரு நம்பரு 80 56 05 25 75, இந்த நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சீங்கன்னா உங்க குரூப்ல சேர்த்து விடுவாங்க. இதை நீங்க கத்துக்கிட்டு காலை மாலை 6 மணி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா தொழுகாதவங்க தொழுக ஆரம்பிச்சிடுவாங்க. தொழுகையில ஆர்மை, தொழுகையில மன ஓர்மை, பயபக்தி, அது மாத்திரம் இல்லாம இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில பார்க்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் நான் சொன்னா திக்ர் செய்யும் போதே பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். பார்க்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. மிகப்பெரிய அற்புதங்களை தரக்கூடிய ஒரு வலிமாருடைய அவுளியாக்குடைய திக்ர், இந்த திக்ர் இறைநேசருடைய திக்ர். ஆகவே இது அவசியம் நீங்க ஒவ்வொருத்தரும் கத்துக்குங்க, அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, 5 நேர தொழுகையை பயபக்தியின் தொழுங்க, சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாம தொழுங்க, தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வளவு தொழுகைக்கு முயற்சி பண்ணுங்க. இது உங்களுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து பெறுவதற்கு காரணம் அமையும். ஜகாத்தை கொடுத்து வாருங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க,
ரமலானில் முழுமையான முறையில் நோம்பு நோருங்க. அது இல்லாமல் முடிந்தால் வாரத்துக்கு ஒரு நோம்பு, திங்கக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ 2 நோம்பு நோருங்க. அப்படிலாம் சொன்னால் மாதத்தில் 3 நாள், பிற கணக்கில் 13, 14 நோம்பு நோற்றுவாருங்க. யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ சிறு வயசுலேயே செஞ்சிருங்க, வயசான காலத்தில் போய் நிற்க வேணாம். 3வது விஷயம் சொன்னால் காலை மேலே தஸ்பீஹாத், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் 150 தடவை, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. இது காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சிருக்காங்களோ அவருடைய அதிகமான நன்மை செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. மிகப்பெரிய சொர்க்கம் கிடைக்கும், உலகத்தை விட உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும். அதோட சேர்த்து இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை காலை மாலை ஓதிட்டுவாங்க. உணவுடைய வாசல் திறக்கப்படும். சலவாத்து 150 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்து ஓதிட்டுவாங்க. அல்லாஹ் ரஹ்மத்து உங்கள் மீது இறங்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு உங்களுக்கு கிடைக்கும். 4வது விஷயம், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு செய்ய வேண்டியது, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரருக்கு, மற்ற அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க. உங்கள் நாக்கையும் கையையும் யாருக்கும், இந்த நாக்கையும் கையை கொண்டு யாருக்கும் தீங்கு செஞ்சிடாதீங்க. உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் உங்களுடைய நாக்கையும் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தை உங்களை நுழைக்கிற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் அதை உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அது போத நரகத்துக்கு போயிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்கு ஷேர் செய்து நன்மையின் பங்குதாரராக நீங்கள் ஆகிவிடுங்க. வலது பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திங்கன்னு சொன்னால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இல்லாமல் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை வாக்கி அருள் உடையவராக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.